நான் வச்ச சீன் லாஸ்ட்ல என்ன சீன்னா, சௌந்தர்யா இவர் போய் வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வந்துடுவார் கல்யாணம் பண்ணி. கூப்பிட்டு வந்த பிறகு வீட்டில் வந்து கார்டனில் தண்ணி ஊற்றிட்டு இருப்பான். அப்போ நான் போய் சௌந்தர்யா கிட்ட இந்த மாதிரிம்மா படையப்பா அவங்கள லவ் பண்ணுறாரு. அவனை படையப்பா பின்னாடி வந்து தட்டிட்டு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டேன், இப்போ போய் லவ் லெட்டர் கொடுக்குறேடா அப்படின்னா நான் சீன் முடிச்சிருந்தாரு. அதெல்லாம் ஷூட் பண்ணது அது ஷூட் பண்ணல, அந்த சீன் ஷூட் பண்ணல. நான் சொன்ன சீன்ல அது ரெண்டு ஒரு ட்ராக் ஒரு ரெண்டு ஒண்ணுல அது. அப்ப ரஜினி சார் சொன்ன, இல்லப்பா நான் இப்பதான் ஒன்னிடத்துக்குள்ள படம் பார்த்தேன், அதுல வந்து கார்த்திக் திருடன்னு சொன்னோன்னா ஒரு எமோஷன் ஆயிடுவீங்க நீங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அது சென்டிமெண்ட். விவேக் வடிவெல்லாம் காமெடி பண்ணலாம், ஆனா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது. இதே டைலாக் பாரதிந்தர் சார் சொன்னாரு. கே பாரதி சாமி படத்துல ஹரி ஃபர்ஸ்ட் படம் இல்ல, அப்பெல்லாம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் படம் நம்மளை கூப்பிட்டுருவாங்க சென்டிமெண்டா படம் ஓடணும்னு. அப்போ ஹரி போய் கூப்பிட்டு, நான் இல்லப்பா விவேக் இருக்கிறப்ப நான் என்ன பண்ண போறேன் காமெடி, அவன் சூப்பரா பண்ணுவான் அப்படி. அவ்வளோ இல்லை அப்படின்னு பாலச்சந்திரன் சார் கூப்பிட்டாரு. நீ பண்ணு. இல்லை சார் இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணுமா, நான் என்ன சார் பண்ண போறேன். ரமேஷ் கண்ணா அவங்கெல்லாம் காமெடி பண்ணுவாங்க, சென்டிமெண்ட் உனக்கு மட்டும்தான் வரும், அவங்க சென்டிமெண்ட் பண்ண சிரிச்சிருவாங்க தியேட்டர்ல. அதனால அதெல்லாம் அதில் பார்த்தா கொஞ்சம் சீரியஸ் மேட்டர்லாம் எபிசோட்ல போகும். அது மாதிரி சொன்னார். அது மாதிரி ரஜினி சார் சொல்லி அவர் தான் அந்த லெட்டர் கிழிச்சு போற சீன் அவர் தான் கிரியேட் பண்ணார்.